வாட்டர் மேலன் திவாகர் பாக்குறதுக்கு தான் வெளியே கோமாளி மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க ஒரு வன்ம குடோன் இந்த மாதிரியான பைத்தியம். இந்த திவாகரு அப்புறம் இந்த ஒரு உலுசு பையன் ஒருத்த சுத்திட்டு இருப்பான் அகோரின்னு சொல்லிட்டு லோ காஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கூச்சமே எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காகவே இவனுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ண கொலைகாரனை தன்னுடைய ஜாதின்னு சொல்லி பெருமிதத்தை வந்து உள்ளுக்குள்ள இருந்து அத பாக்கிறது கோமாளிமா இருக்கு. ஆனா உண்மையிலே வந்துட்டு சுர்ஜித்தை விட மிக மோசமான வன்மம் உள்ளவன் தான் இந்த திவாகர் மாதிரியான நபர்கள். இவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றத உடனடியாக காவல்துறை கைது செய்து அதை வந்து பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்ணு நான் வந்துட்டு 15,000 ரூபாய் ஒரு இன்டர்வியூக்கு வாங்குறேன் அப்படின்னு வந்து வெளிப்படை எனக்கு எல்லா சேனலும் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுக்கணும். காசுக்காக பேசுறாங்க சேனல்லயே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா போச்சு. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஏதாவது பேசுனாங்க தங்களுக்கு வியூஸ் போன்றதுக்காக இந்த மாதிரி பைத்தியங்களை வர வைத்துக் கொண்டு பைத்தியங்களை குறித்தாலும் நம்ம வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. இவனுங்களை எல்லாம் நம்ம பேசுனதே கிடையாது. ஒன்றிய பாஜக அரசு பயணப்படுவதால இந்த மாதிரியான கலிசடுகளை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு. ஆனா அதாவது 15,000 ரூபாய் காசு கொடுத்தா இவனுக்கு என்ன வேணாலும் பேசுவானுங்க அப்படின்னாக்கா இவனுங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட வேண்டிய அவசியம் இருக்குது. முழுக்க முழுக்க கோமாளித்தனமாக இருந்து கொண்டு ஜாதி வெறியை வெளிப்படுத்துகிற இந்த மாதிரி நபர்கள் ரொம்பவும் ஆபத்தானவர்.